அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காய அடை தான் செய்ய போகிறோம். இது எங்கள் வீட்டு மாமியார் வீட்டு ஸ்பெஷல். ரொம்பவே நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 மாவனி பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி அதை ட்ரை ஆக்கி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த ரவை ஸ்டேஜ் இருக்கும்ல நர நர அந்த மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பட்டு போல் அரைச்சிடக்கூடாது. நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்க மாவில் 3 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு இதை ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி துருவன தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிடக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகணும்னா நம்ம அடை தட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் இந்த ஒரு உருண்டை இந்த அளவு நம்ம பால் பிடிச்சி வச்சுருக்கோம். இதை பேன் ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அடை தட்டி விட்டுணும். இந்த டைமில் கொஞ்சமாக மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஈவனாக எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌனாக வந்து வெந்திருக்கணும். ஒரு சூப்பரான கிறிஸ்பி வெங்காய அடை ரெடி ஆகிடுச்சு.